காட்டுமன்னார் கோவில் அடுத்துள்ள கீழக்கடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் புதுராஜா மகன் விஸ்வராஜ். இவரது அக்கா திருமணம் நேற்று காலை காட்டுமன்னார் கோவில் அருகே நெடுஞ்சேரி பகுதியில் நடைபெற்றது. அக்கா, பெற்றோர் மற்றும் உறவினர்களை நேற்றிரவு வேனில் திருமண மண்டபத்துக்கு விஸ்வராஜ் அனுப்பி வைத்தார். வீட்டை பூட்டிவிட்டு கடைசியாக நண்பர் ரஞ்சித்துடன் பைக்கில் புறப்பட்டார். ரஞ்சித் வண்டியை ஓட்டினார். பின்னால் விஸ்வராஜ் உட்கார்ந்து கொண்டு ஜாலியாக பேசிக் கொண்டு வந்தார். கீழக்கடம்பூர் இணைப்பு வயல்வெளி சாலையில் பைக் சென்றபோது திடீரென ஸ்கிட்டாகி தாறுமாறாக ஓடி சாலையோர தடுப்புச் சுவரில் மோதியது. ரஞ்சித், விஸ்வராஜ் இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். உடனே அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து காயமடைந்த இருவரையும் மீட்டு காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். அங்கு விஸ்வராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். காட்டுமன்னார் கோவில் போலீசார் விஸ்வராஜ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். தகவலை உறவினர்களிடம் கூறினர். விஸ்வராஜ் இறந்த விஷயத்தை சொன்னால் திருமணம் வேண்டாம் என அக்கா சொல்லிவிடுவாள் என உறவினர்கள் நினைத்தனர். அதனால் அக்காவுக்கும் விஸ்வராஜின் பெற்றோருக்கும் கடைசி வரை விஷயத்தை சொல்லவே இல்லை. ஏதேதோ பொய்களை சொல்லி உறவினர்கள் சமாளித்தனர். திருமணம் முடிந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு மணமகள் புறப்பட்டு சென்ற பிறகே விஸ்வராஜ் இறந்த விஷயத்தை பெற்றோரிடம் கூறினர். அதன் பிறகே மருத்துவமனையில் இருந்து விஸ்வராஜ் உடல் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தம்பியின் உடலை பார்த்து அக்காவும் பெற்றோரும் கதறி அழுதது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. திருமண வீடு துக்க வீடாக மாறிப்போனது. அக்காவின் திருமண நாளில் தம்பி விபத்தில் பலியான சம்பவம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. முதல் கட்ட விசாரணையில் வேகமாக சென்றதாலேயே பைக் கட்டுப்பாட்டை இழந்து ஓடி சாலையோர தடுப்பில் மோதியது தெரிய வந்தது என போலீசார் கூறினர்.